ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். அதில் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 10, 11. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவுதக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த முதல் அதிகாரத்தை தியானித்து வருகிறோம். முதல்ல 1லிருந்து 6 வசனம், அப்புறம் 7லிருந்து 9 வரைக்கும் வாசித்தோம், அதை தியானித்தோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் முடிக்க போகிறோம் இந்த சாப்டரை. இதில் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். யோவானின் தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இது எங்கே பார்க்குறாரு அவர்னா, வீட்டில் இல்லை ஹோட்டலில் இல்லை, வசதியாக வாழ்ந்து கொண்டு அவர் பார்க்கலை. பத்மு தீவில் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார், தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவருக்கு ரூம்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. அவர் எப்படி தண்ணீர் குடித்தார், என்ன சாப்பிட்டாரு, எதுவுமே நமக்கு தெரியல. நிச்சயமாக அது ஒரு கடுமையான நாட்களாக இருந்திருக்கும் அவர் வாழ்க்கையிலே. அது ஒரு சோதனையான நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளானார் என்று இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கோ எனக்கோ இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, புலம்பியிருப்போம். புலம்பியே அவர் ஆண்டவரையே அவர் பேசாமல் போயிருப்பார். தரிசனமும் பார்த்துருக்க மாட்டோம், எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். என்னை விடுவீங்க ஆண்டவரேன்னு இருப்போம் இல்லைங்களா? இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவங்க தயாராக இல்லை. கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்கும்படி தயாராக இல்லை. அநேக முறை நாம் என்ன நினைக்கிறோன்னா, நல்ல சுகமாக வாழ்ந்துக்கிட்டு நல்ல வீடு, காரு, மனைவி, பிள்ளைகள், நல்ல வருமானம் அப்படி இருக்கும்பொழுது தான் கர்த்தரை தேடுறதா? அப்படி இல்லை. அநேக முறை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவங்க சோதனை காலங்களிலே கர்த்தரை சந்தித்ததை பார்க்கிறோம், தரிசனத்தை பார்த்ததை பார்க்கிறோம். தானியலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், நீங்கள் பவுல் அப்போஸ்தலன்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டார், எங்கெல்லாம் அவர் எதிர்க்கப்பட்டார், எதிர்ப்புகள் மத்தியில் அவர் ஒரு பயத்தின் மத்தியில் அங்கே ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தரை அப்பொழுது தரிசனத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இஃப் யூ வாண்ட் டு see விஷன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் a luxurious டைம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உங்களுக்கு தரிசனம் வரும்னு நினைக்காதீங்க. ஒரு இழப்பின் மத்தியில் நீங்கள் தரிசனத்தை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்க முடியும். நான்லாம் அநேக முறை யோசித்துருக்கிறேன். எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், இல்லைன்னா பர்சனலாக பிரச்சனைகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங்க்கு கூப்பிடுவாங்க. எனக்கா வெறுப்பாக இருக்கும். என் பிரச்சனையே மாறலை, நான் என்னத்தை ப்ரீச் பண்ணுறது? தட் இஸ் த வில் ஆஃப் காடுங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய சித்தங்க. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். இது எப்பவும் அப்படியே இருக்கும்னு நான் சொல்ல வரலை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சில சமயங்களில் நீங்கள் தனித்து விடப்பட வேண்டும், நீங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். சில பிரச்சனைகள் வழியாக போகும்பொழுது தான் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், யோனா பாருங்கள். யோனா அவரை நினிவேவுக்கு போக சொன்னால் தர்ஷீஸுக்கு ஓடி போயிட்டார். ஆனால் மீன் வயிற்றில் இருக்கக்குள்ளே தான் அவர் தேவனோட பேசுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த கடினமான சூழ்நிலை மத்தியிலே தேவனை அவர் தேடுகிறதை பார்க்கிறோம். அங்கே தேவனோடு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க இங்கே யோவானுக்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். யோவான் கஷ்டத்தில் இருக்காரு, தனியாக இருக்காரு. அங்கே ஒன்றும் ஃபேன் இருந்திருக்காது, ஏசி இருந்திருக்காது, சாப்பாடு 3 வேளை கிடைச்சிருக்காது. அவருக்கு பாதுகாப்பே இல்லை. தீவுன்னா சுற்றி கடல் தண்ணியாக தான் இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ மீனை தான் பிடிச்சிருக்கணும். என்ன பண்ணார்? எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ள ஆகிறார். ஆனால் பாருங்கள், இதில் ஒரு விஷயம் பாருங்கள், அவர் கஷ்டத்தின் மத்தியில் தரிசனத்தை பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் கர்த்தருடைய நாளில் அந்த நாளை கூட அவர் அனுசரிக்கிறதை அங்கே பார்க்குறோம். ஆனால் நாமெல்லாம் அப்படி இருக்க மாட்டோம். நமக்கு சின்ன பிரச்சனைனா கூட சர்ச்சுக்கு போக மாட்டோம் முதல் வேலையாக, மற்ற எல்லாத்துக்கும் போவோம்.
ஆஃபீஸுக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், வேறு ஃப்ரெண்ட்ஸு ஃபங்க்ஷனுக்கு போவோம், மேரேஜுக்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம், காது குத்துறதுக்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம். ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டோம். உடம்பு சரியில்லை, இல்லை எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நான் சர்ச்சுக்கு வரல அப்படின்றோம். ஆனால் இவர் பாருங்க, அங்கே வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனால் கர்த்தருடைய நாளை அவர் அனுசரித்திருக்கிறார். அந்த நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தருடைய நாளிலே அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அவருக்கு தெரியுது இன்றைக்கு கர்த்தருடைய நாள், இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்தெழுந்த நாள். அவருக்கு தெரியுது. அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அந்த நாளில் அவர் ஆவிக்குள்ளாகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நாம் கூட இந்த காலை வேளையில் யோவானை போல அப்படிப்பட்ட தரிசனத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கணும். சும்மா எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவர், எனக்கு சுகம் வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், கடன் போகணும், இதே தாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறவர்களாக யோவானை போல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக நான் வாசிக்கிறேன், 12 17 வசனத்தின் முதல் பகுதி வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவலத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்து கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஹல்லேலூயா. இங்க அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்னா, இந்த வசனங்கள்ல கிறிஸ்துவனுடைய மகிமையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, க்ளோரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இவர் பாருங்க, அவர் கடைசி அந்த 17வது வசனம் முதல் பகுதியில் என்ன சொல்றாருன்னா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இந்த யோவான் வந்து யாருன்னா, இயேசுனுடைய மார்பில் சாய்ந்திருந்தவர். அவர் 3.5 வருடம் அவரோடு தங்கியிருந்தவர், அவரோடு பயணம் சென்றவர். அவர் சாப்பிட்டதை இவர் சாப்பிட்டார், அவர் தூங்கின இடத்துல இருந்தார், அவருடைய வார்த்தைகளை கேட்டார், அவரை முகமுகமாய் பார்த்தார், ரொம்ப க்ளோஸாக பார்த்தவர் அவர். அப்போல்லாம் அவருக்கு இந்த மாதிரியான அனுபவம் வரல. செத்தவனை போல விழுந்த விழலை அவர். ஆனால் இங்கே பாருங்க, செத்தவனை போல விழுந்தார். அதே தான், இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இங்கே வந்து மகிமையின் ராஜாவாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே அப்படியே டோட்டலாக அவர் வந்து வித்தியாசமான ஒருவரை பார்க்கிறார். மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறாருன்னு சொல்லுது. ஆனால் அவருடைய எல்லாம், அவருடைய கண்களோ, அவருடைய அப்பியரன்ஸு, அவருடைய ஃபேஸு, அவர்கிட்ட இருந்து வருகிற அந்த மகிமை அவரால் சந்திக்கவே முடியல பாருங்க. அதனால் அவர் செத்தவனை போல விழுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேக வருஷங்களாக நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் வந்து அவரை எப்படி பார்க்கிறோம்? இந்த காலை வேளையில் அவருடைய மகிமை உள்ள ராஜாவாக பார்க்கிறோமா? இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் தான் ஒரு ராஜாவை தள்ளி ராஜாவை வைக்கிறார். நம்முடைய தேவனை நாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நம்முடைய சுச்சுவேஷனை பெருசாக பார்க்கறது, நம்முடைய பிரச்சனைகளை பெருசாக பார்க்கறது, இயேசுவை சாதாரணமாக நம்ம பார்க்கிறது. நம்ம பாருங்க, அநேக முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சூழ்நிலைகள் மோசமாக ஏதாகிலும் பிரச்சனைகள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும்பொழுது, we always seek the help of people. மனுஷர்களையே நம்ம தேடுகிறவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னென்னா, we don't know the glory of our Lord. நம்முடைய தேவனுடைய மகிமையை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். யோவான் வந்து அவரை மனுஷனாக பார்த்துருக்காரு. அவர் வந்து சிலுவையில் தொங்கினதை பார்த்துருக்காரு. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதை அவர் கேட்டிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அவரை பார்க்கும் பொழுது அவரால் நிற்கவே முடியல, அவரோட வந்து கை குலுக்க முடியல, மார்பில் சாஞ்சிருந்தவர். ஆனால் இன்றைக்கு பாதத்தில் செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த பகுதியில் இருந்து நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். we should know our Lord glories. ஆண்டவருடைய மகிமையை நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளணும். so many Christians they don't know about their Lord. அவர் இயேசுவை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சபை தெரியும், ஞானஸ்நானம், திருவிருந்து, கிறிஸ்மஸ், இப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறது. கடைசி வரைக்கும் ஆண்டவரை பற்றி
அறியாதவர்களாக. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை பார்த்தீங்கன்னா நீ பிதாவை பார்த்துருக்கிற, நானும் பிதாவும் ஒன்று, பிதாவின் குணங்கள் தான் என்னிடத்தில் இருக்கிறது, பிதாவின் கிரியைகளை தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறாருங்க. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மகிமையை இங்கே யோவான் பார்க்கிறார். பார்த்து அவரால் நிற்க முடியவில்லை. நாமும் கூட ஒரு நாள் பார்க்க போகிறோங்க. இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவர் தன்னுடைய தூதர்களோடு, அவர் பரிசுத்தவான்களோடு வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க போகிறோம். அப்பொழுது இதே அனுபவம் தான் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் பார்க்குற மாதிரி இல்லை, நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்முடைய தேவன் நாம் நினைப்பதற்கும் மேலான அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பவருங்க. அவர் சகல வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் மகிமையை நாம் இந்த காலை வேளையிலே நாம் உணர்ந்து கொள்வோம். அடுத்தது மூன்றாவதாக நான் வாசிக்கிறேன். 17ஆவது வசனத்தில் பிற்பகுதியிலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கலையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது மூன்றாவதாக சபையினுடைய பாதுகாப்பை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரியமானவர்களே. முதலாவது யோவான் தரிசனத்தை பார்க்கிறார் பத்மு தீவிலே. தரிசனத்திலே கிறிஸ்துவனுடைய மகிமை அவர் பார்க்கிறார். அவரால் அவர் அந்த மகிமையிலே நிற்க முடியவில்லை. மூன்றாவதாக இங்கே சபையினுடைய தேவாலயத்தினுடைய பாதுகாப்பு, அதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர். அவர் விழுறாரு செத்தவனை போல. உடனே இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நான் யாருன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, நீ பயப்பட வேண்டாங்கிறாரு. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லது இல்லை. ஏன்னா யோவானுக்கு மட்டும் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், நீ பயப்படாமல் இருப்பா, பத்மதீவில் இருக்கிற, உன்னை இங்கிருந்து ரிலீஸ் பண்ணிட நான் வைக்கிறேன், அப்படி சொல்லலை. இது சபைகளுக்கு சொல்லப்பட்டது. முதல்ல நீங்க பார்த்துருக்கிறீங்க, 7 சபைகளுக்கும் இவைகளை எழுதுன்னு சொல்றாரு. இங்க 19ஆம் வசனத்துல அதுதான் சொல்றாரு. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது. சபைகளுக்கு எழுதுங்கிறாரு. உங்களுக்கு எனக்கு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். நாம என்ன சொல்ல வர்றாருன்னா, பயப்படாதேங்கிறாரு. நான் தான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன். என்கிட்ட என்ன இருக்கு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்கள் உடையவராக இருக்கிறேன். நாம் பயப்படவே வேண்டாம். மனுஷரை குறித்து பயப்பட வேண்டாம். வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம். மரணம் நம்மை ஒன்றும் செய்யாது. காரணம் என்னன்னா, அதனுடைய திறவுகோல்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. சபை பயப்பட தேவையில்லை. சுவிசேஷம் சொல்ல போகும்பொழுது பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு கூட நீங்கள் ஓப்பன் மீட்டிங்ஸ்லாம் போறீங்க, பயப்பட தேவையில்லை. மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் இன்றைக்கு சபைக்கு இதைத்தான் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக, வல்லமை உள்ளவராக, மகிமை உடையவராக அவர் இருக்கிறார். எப்படி சபைக்காக பாதுகாப்புன்னு நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்றால், அங்கே பாருங்க அவர் எப்படி அந்த தரிசனத்திலே பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க பார்க்கிறார்? 7 குத்து விளக்குகள், பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்படின்னா 7 சபைகள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உள்ள உங்க மத்தியில இருக்கிறவர் யாரு? Who is in your center of your church? Jesus Christ with his glory. அவரை முன்னாடி ஒருவராலும் நிற்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். அது மாத்திரம் இல்ல, அவர் கையில வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். யாருன்னா அவங்க 7 தூதர்கள். இந்த சபைகளுக்கு என்று தூதர்களை நியமித்திருக்கிறார். மிரட்டுறதுக்கு சொல்லல, ஒரு தூதன் போதும். உங்கள் சபைக்காக ஒரு தூதன் இருக்கிறார். நடுவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். டோன்ட் பி அஃப்ரைட். இங்க யோவானுக்கு அதை தான் சொல்றாரு. அவனை தொட்டு நீ பயப்படாதேங்கிறாரு. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் இருக்கிறேங்கிறாரு. எல்லாம் மாறும்பா, ஆனா நான் உன்னோடவே இருக்கிறேன் பாரு, நீ பயப்படாதங்கிறாரு. இந்த பத்மு தீவுல பயப்படாத, நீ தனியா இல்லை, நான் உன்னோட இருக்கேங்கிறாரு. இன்றைக்கு சபைக்கு அதை தான் சொல்றாரு, எனக்கு அதை தான் சொல்றாரு. நீ தனியா இல்லை. The believer is not alone. Jesus Christ in our midst. He dwells in us. ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவராக இருக்கிறார்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சபையின் பாதுகாப்பை இங்கே உறுதிப்படுத்துகிறார். எனவே நாம் பயப்பட வேண்டாம், இதை எழுதுப்பா அப்படிங்கிறாரு. சபைகளுக்கு எழுது, அவங்க பயப்பட தேவையில்லை. சுவிசேஷம் சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் வருகிறதா, இல்லை சபைக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கிறதா, விசுவாசிக்கு விரோதமாக பிசாசு கிரியைகளை கொண்டு வருகிறான் செய்கிறானா, பயப்பட தேவையில்லை, சொல்லுப்பா, எழுதுப்பா அப்படிங்கிறாரு. எழுது. சபையை பாதுகாக்கிற தேவன், சபைக்கு அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சபையை இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார். எனவே பயப்படாமல் செய்யுங்க. ஓப்பன் மீட்டிங்காக இருக்கட்டும், க்ளோஸ்டு மீட்டிங்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் see the glory of Jesus Christ. அவருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த 3 காரியங்கள் இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்று, யோவானுக்கு கிடைத்த தரிசனம். அப்படிப்பட்ட தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, கிறிஸ்துவின் மகிமையை நம்ம அறிந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே கிறிஸ்துவின் மகிமையை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். 3வதாக, சபைக்கு பாதுகாப்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். மாத்திரல்ல, ஒவ்வொரு சபைக்கும் தூதனை அவர் நியமித்திருக்கிறார், பாதுகாப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக, விடுதலைக்காக. எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையில் நாம் கேட்ட செய்தியின் பிரகாரம் தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். சபை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.